ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களுக்காக படிக்க போற கதை, தினமலர்ல 2023ல வந்த கதை. கதையோட பெயர் நேர்மை. வாழ்க்கையில எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நேர்மை. திரு ஆர். சம்பத் பெருமாள் எழுதின இந்த கதையில வர்ற மல்லிகா, பண வசதி அவ்வளவா இல்லாத போதும் எப்படி நேர்மைக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறத எளிமையா சொல்ற கதை. வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக நேர்மை. இந்தாடி பாக்கியம், நல்ல வேலைக்காரிய சேர்த்து விட்ட. சரியான நிமித்தல் பிடிச்சவளா இருப்பாளோ? மதியம் வரைக்கும் இருந்துட்டு அரவம் தெரியாம போயிட்டாளே. நமக்கு அடக்கமா ஒருத்திய கூட்டியானா, தரமில்லாதவள நுழைக்க பாத்தியே. வேற அவள பாரு என்றாள் அந்த பெரிய வீட்டம்மாள். தலைச்சுமையுடன் முதல் வியாபாரமே விரலை நண்டு கடித்த மனவலியில் இருந்த பாக்கியத்துக்கு இந்த குத்தல் தேவையா என தோன்ற பதில் சொல்லாமல் நடையை வேகப்படுத்தினாள். இத்தனை ஆண்டு அனுபவத்தில் இன்றுதான் அசல் விலைக்கே எடை போட்டுள்ளாள் பாக்கியம். கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தவர், சொந்த இடத்துல ஏரியா முகப்புல பங்களா கட்டிட்டாரு. ஏக வசதியுடன் தான் வாழ்க்கை. என்ன பிரயோஜனம்? வயிற்று பிழைப்புக்கு தினமும் நாயா பேயா அலைஞ்சு மீன் விற்கிறவகிட்ட அடித்தட்டா பேரம் பேசி சாதிச்சு புட்டாளே அவரோட பொண்டாட்டி. விலை கட்டாதுன்னு சொல்லியிருக்கலாம். பொசுக்குன்னு முறைச்சு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிருவா. அப்புறம் இந்த பெரிய அலுமினிய மீன் சட்டியை தூக்கி விட ஆள் தேடுறதுலையே பாதி நேரம் போயிடும். அதான் சம்மதிச்சு நிறுத்தி தந்துட்டு வந்தா இந்த அம்மா தன்னோட பங்குக்கு கூப்பிட்டு வச்சு காதில் ஊத்துறாங்க. இந்த காலத்தில் உதவ நினைக்கிறதே தப்பாக போயிடும் போல என உள்ளுக்குள் புலம்பியபடி அடுத்த தெருவுக்குள் நுழைந்து, மீனு மீனு கடல் மீனு என சத்தமிட்டு நடந்தாள் பாக்கியம். பெரிய வீட்டில் வேலைக்கு சேர்த்துவிட்ட மல்லிகா ஏன் வேலைக்கு சேர்ந்த நாளே கிளம்பி போனாள் என்ற நினைப்பே அவளை சுற்றி சுற்றி வந்தது. மல்லிகா பெயருக்கு ஏத்தாப்புல நல்ல மனுஷிதான். ஒரு வகையில் தூரத்து சொந்தம். ஜெயந்திபுரத்திற்கு மீன் வியாபாரத்துக்கு போகும்போதெல்லாம் வீட்டில் இருந்தாள்னா கடுங்காப்பி தராமல் விடமாட்டா. இவ்வளவு பிரியமா இருக்காளேன்னு கழிவு மீனை கொடுத்தாலும் வாங்க மாட்டா. மீறி மல்லு கட்டி தந்தா சிரித்தபடி பாதி பணத்தையாவது சட்டியில் வச்சுடுவா. வாரத்தில் 4-5 நாள் பெயிண்டிங் வேலைக்கு போகிற கணவன் கொண்டு வரும் சம்பளம் 3 பிள்ளைகளை வளர்க்கவே பத்தாத நிலையில தான், "எக்கா, உங்களுக்கு தான் நிறைய வீடு பழக்கமாச்சே, எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடுக்கா, குடும்ப தேவைக்கு பயன்படும்" அப்படின்னு கேட்டாள் மல்லிகா. பார்க்கும் நேரமெல்லாம் அவளது இந்த நச்சரிப்பு தாங்காமலும், வாழ்க்கையில் சோடை இல்லாமல் இருக்கணும்னு யோசிக்கிற அவளோட அக்கறைக்கும் தான் உதவும் மனப்பான்மையில் அந்த பெரிய வீட்டில் சேர்த்து விட்டேன். போன வாரம் முழுசும் வில்லாப்புரம் மீனாட்சிபுரம் ஏரியா போயிட்டதால விபரம் எதுவும் தெரியாமல் போச்சு. ச்சே, இனி எதிர்படும் போதெல்லாம் அந்த அம்மா தொலைச்சி எடுக்குமே என யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தாள் பாக்கியம். "ஏ பாக்கியம், என்ன மீன் வச்சிருக்க?" அடுக்குமாடி 2வது குடியிருப்பு பெண்மணி கூப்பிட்டாள். "நீங்க வாங்குற மீன் இருக்கு, லிஃப்ட் வேலை செய்யுதாமா?" என்ற பாக்கியத்தின் கேள்விக்கு, "அதெல்லாம் செய்யுது வா அத்தா" என அழைத்தான் செக்யூரிட்டி. அப்பாடா, காலுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு என எண்ணியபடி லிஃப்டில் ஏறிச் சென்றாள் பாக்கியம். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் பக்கத்து வீட்டுக்காரர்களும் வாங்கிவிட 1 கிலோவுக்கும் குறைவாகவே மிச்சம் இருந்தது. செக்யூரிட்டியிடம் நேரம் கேட்டாள். மணி 12:30 என்றான். அடித்து கொள்ளும் மனசோடு குழம்பி கிடக்கும் யோசனைகளுடன் வீட்டுக்கு திரும்ப போக பாக்கியத்திற்கு மனம் வரவில்லை. கூடவே மல்லிகாவின் ஞாபகம் வர, சரி அவளை பார்த்து இந்த மீனை கொடுத்துட்டு விபரத்தையும் தெரிஞ்சிட்டு வரலாம் என நினைத்து கொண்டிருக்கையில், பக்கத்தில் இருந்த மருந்து கடையில் தன் பையனுடன் நின்றிருந்தாள் மல்லிகா. "ஏய் மல்லிகா" என்று உரக்க கூப்பிட்டாள் பாக்கியம். திரும்பி பார்த்த மல்லிகாவும் "அக்கா" என்று வந்தாள். பொதுவான விசாரிப்புகளுக்கு பின்,
என்ன மல்லிகா, அந்த பெரிய வீட்டு வேலை பிடிக்கலையா என்றாள் பாக்கியம். பையனுக்கு காய்ச்சல், 4 நாளா ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சதால உங்களை பார்க்க வர முடியலக்கா. இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினச்சிருந்தேன். இங்கேயே சந்திச்சிட்டேன் என்றாள். ஓ, இப்ப தேவலையா? ரொம்ப சோர்ந்து போயிருக்கானே என்றவள் பையனை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி, சரி சொல்லு என்பது போல் ஏறிட்டாள் பாக்கியம். நீங்க விபரம் கூறிவிட்டு போனீங்க. அந்த பெரியம்மா சொன்ன வேலையெல்லாம் சுத்தமா செஞ்சு முடிச்சேன். பரவாயில்லையே, நல்லா தான் செய்ற. சரி, அந்த ஸ்டோர் ரூம்ல உட்காந்துரு. 1 மணிக்கு எங்க வீட்டுக்காரர் சாப்பிட வருவார். சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டு சொல்லிட்டு சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க ரொம்ப நேரமா வரவே இல்ல. திடீர்னு கூப்பிட்டாங்க, போனேன். நடு ஹால்ல அவங்க வீட்டுக்காரர் உட்காந்துருக்கிறார். பேரு மல்லிகாங்க. தெளிவா வேலை செய்றா. நம்பிக்கைக்கு ஏத்தவளான்னு பொருள வச்சு சோதிச்சும் பார்த்தாச்சு. தங்கமானவ. பணத்தையும் அந்த தங்க ஜிமிக்கிய பார்த்தும் யதார்த்தமா திரும்பிக்கிட்டா. இவளே வேலைக்கு இருக்கட்டும்னு அந்த அம்மா தன் வீட்டுக்காரர்கிட்ட பெருமையா சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கை கால்லாம் ஆடி போயிடுச்சுக்கா. இப்படியுமா மனுஷங்க நடந்துக்குவாங்க? என்னோட நேர்மையை தெரிஞ்சுக்க இவ்வளவு கீழ்த்தரத்துக்கு போயிட்டாங்களேன்னு நினைச்சு உடஞ்சு போயிட்டேங்க்கா. என்னோட நேர்மையை சோதிச்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியலக்கா. அவங்களோட சந்தேக புத்தி மாறும்னு எனக்கு தோணலை. பின்னால் ஒரு நாள் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனால் கூட என்ன சந்தேகப்பட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதை யோசித்த அடுத்த நிமிஷமே நிற்கிற இடம் நெருப்பாக சுட ஆரம்பிச்சிருச்சு. 4 வார்த்தை நறுக்கா பேசிட்டு வரலாம் தான் நினச்சேன். சேர்த்து விட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வேணாம்னு தான் அமைதியாக வந்துட்டேன். வேலை வேணுங்கிறதுக்காக நம்ம தன்மானத்தை விட்டு தர முடியுமா என்றாள் மல்லிகா. இம்புட்டு கதை ஓடி இருக்கா? ஏதோ வந்தா போனாங்கிற மாதிரியே அந்த அம்மா கடுப்பு காட்டினாங்க. இரு இரு, அடுத்த வாட்டி வச்சுக்கிறேன் என கோபமாக கூறினாள் பாக்கியம். அதெல்லாம் வேணாங்க்கா. அவங்க அவங்க செயல் அவங்களே சேர்ந்துட்டு போகட்டும். வேற வீடுகளில் விசாரித்து சொல்லுங்க. நம்ம பொழப்புக்கு வழியை தேடுவோம் என்றாள் மல்லிகா. இவர்கள் பேச்சை அந்த குடியிருப்பின் மேல்தளத்தில் குடியிருக்கும் வயதான தம்பதி கேட்டுக்கொண்டிருந்தனர். மல்லிகாவின் வார்த்தைகளும் செயலும் அவர்களிடம் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்த, அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே என்ற எண்ணம் எழுந்தது. சரிக்கா, நேரமாகுது, கிளம்புறேன் என்ற மல்லிகாவிடம் மிஞ்சிய மீனை துணிப்பையில் போட்டு பாக்கியம் நீட்ட அங்கே வந்து நின்றனர் அந்த தம்பதியர். ஏழ்மையா இருந்தாலும் தன்மானத்தோடு தான் இவ இருக்கா. இந்த பொண்ணு வாழ்க்கையில் வளமாகும்னு வாழ்த்துறேம்மா என்று அந்த முதியவரின் மனப்பூர்வமான வார்த்தைகளை தொடர்ந்து, ஐயா நீங்க என்றனர் மல்லிகாவும் பாக்கியமும். மேல் தளத்தில் 2வது வீடு தான் எங்களோடது. பொண்ணு ஈரோடுலேயும் பையன் கோவையிலையும் இருக்காங்க. நாங்கள் இங்கே தனியாக தான் இருக்கோம். நீங்கள் 2 பேரும் பேசினதை கேட்டேன். உன்னை மாதிரி நியாயஸ்திய வீட்டில் வச்சுக்க ஒரு குடுப்பனை வேணும்மா. எங்களுக்கும் உன்னை மாதிரி ஒரு துணை தேவைதான். இதோ பாரு மீன்காரம்மா, முழு நேரத்துக்கு எங்கள் வீட்டில் வேலை கிடையாது. இந்த பொண்ணை வர சொல்லு, வேலையை பார்க்கட்டும், நியாயமான சம்பளம் தந்துடுறோம். இவளின் வேலையை பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க துணி துவைக்க, பாத்திரம் கழுவன்னு சின்ன சின்ன வேலைக்கு கூப்பிடுவாங்க. அதுலேயும் நல்ல வருமானம் வரும். சம்மதம்னா 1ஆம் தேதி மல்லிகாவை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுமா என்றார் பெரியவர். மல்லிகா, உனக்காக நான் என்னத்தை வேலை தேடுறது? உனக்கு வேலை வழியில் வந்து இழுக்குதில்ல, சந்தோஷமா போ. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, இந்த உதவியை மறக்கவே மாட்டோம். நீங்கள் போங்க ஐயா, சொன்ன தேதிக்கு கண்டிப்பாக வந்துடுவா. என்ன மல்லிகா, போயிடுவல்ல என்றாள் பாக்கியம். முகத்தில் மகிழ்ச்சி மிளற, சரிக்கா என்றாள் சந்தோஷமாக மல்லிகா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது நேர்மை? ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டா கூட போதும், ஆனால் வாழ்க்கையில் நேர்மை முக்கியங்கிறத நம்ம நாயகி மல்லிகா கடைப்பிடிக்கிறது மேன்மை இல்லையா? திருவள்ளுவர் சொல்கிறால் போல, சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அதாவது நேர்மையும் நெஞ்சு உறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும், செயலில் நேர்மை இருக்கும். அதுதான் நேர்மையின் அழகு. எனக்கு இந்த கதை பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
அடுத்த வாரம் மற்றும் ஒரு நல்ல கதையோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, எப்போதும் போல நேர்மையா இருங்க. பாய்.